விடிகாலை விண்ணழகு விடியும் வரை பெண்ணழகு நெல்லுக்கு நாற்றழகு தென்னைக்கு கீற்றழகு ஊருக்கு ஆறழகு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மதுரை பொண்ணு சேனல். ஹோப் யூ ஆல் ஆர் குட். ஸோ தம்ப்நெயில் பார்த்தோன்னே வந்து டிசைட் பண்ணியிருப்பீங்க இது எது பற்றின விலாக் அப்படின்னு சொல்லிட்டு. யூஏல பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் டு 7 ஸ்டார் ஹோட்டல் அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஹோட்டல் தான் விசிட் பண்ணியிருந்தோம். அங்கே உள்ள ஃபெசிலிட்டிஸ் இங்கே எப்படியெல்லாம் இருக்குன்ற எல்லா டீட்டெயிலுமே நான் அந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆகிற அந்த ரோடில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ட்ரீஸில் லைட்டிங் எஃபெக்ட்ஸோட செம்ம சூப்பராக வெல்கம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஹோட்டல் வந்து ஸ்டே பண்ண வந்தவங்க எல்லாருக்குமே அதே மாதிரி தான் ஒரு வியூ இருக்கும். ஹோட்டல் உள்ள ஆல்மோஸ்ட் என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ நாங்கள் வந்துட்டு ஆஃபீஸ் ட்ரிப்பு மூலமாக போனதுனால ஆஃபீஸ்லேருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த கேட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸோட கம்பெனி நேம் சொன்னதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணாங்க. இந்த ஹோட்டல் நேம் பார்த்திங்கன்னா ரெக்ஸாஸ் ஹோட்டல். ஸோ இட்ஸ் கம்ஸ் அண்டர் 5 to 7 ஸ்டார் ஹோட்டல் தான். ஃபர்ஸ்ட் டைம் கார் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணுறதுன்றதுலாம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா அந்த ஆம்பியன்சஸ் எல்லாமே அந்த டெக்கரேட்டிவாக அவ்வளோ அழகாக செம்மையாக இருந்தது. பார்க்க ஆசையாக இருக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்தது. போயிட்டு ரிசப்ஷனில் போயிட்டு நம்ம டீட்டெயில் சொன்னோம்னா நம்ம ரூம், அதுக்கப்புறம் நம்ம ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதுக்குரிய கார்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து ஒரு கைடு கூட வந்துட்டு நம்ம லக்கேஜ்லாம் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ரூம் காமிச்சிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கொடுத்துருந்தாங்க. 1307 to 1050 அந்த ரேஞ்சில் உள்ள அந்த ரூம் செக்ஷன் தான். எங்களோட ரூம் நம்பர் பார்த்திங்கன்னா 1045 தான் வந்து ரூம் நம்பர். ஸோ அவங்க வந்துட்டு நமக்கு கார்டை கொடுத்துட்டு அது ஓப்பன் பண்ணி டோர்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு செக் பண்ணிவிட்டு வந்துட்டு தான் நம்மளை வந்து அலோவ் பண்ணாங்க உள்ளே. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. உள்ளே போனோடனே இதுதான் ரூமோட வியூ வந்து இப்படி தான் இருந்தது. ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து அவ்வளோ நீட் அண்ட் டெக்கரேட்டிவாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. சிம்பிளி சூப்பர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான். எல்லாமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அதுதான் நீங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க இப்போது. நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிறதுக்கு அப்படியே வந்து நமக்கு டெக்கரேட்டிவாக கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுக்காக லாக்கர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அயனிங் டேபிள், அப்புறம் வந்து லக்கேஜ் வைக்கிற மாதிரி ஒரு கபோர்டு. ஸோ இது எல்லாமே அங்கே அப்படியே ப்ராப்பராக க்ளீனாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த புக்லெட் பார்த்திங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் இது வந்து இந்த கார்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம எங்கே வேணாலும் போக முடியும். இது வந்து டவல் கார்டு. நம்ம வந்து ஸ்விம் பூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணோன்னா நமக்கு டவல் வந்து அங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ குட்டியாக ஒரு ஃப்ரிட்ஜ் கூட இருந்தது. அதில் உள்ள வந்து சிப்ஸ் பேக்கெட், அதுக்கப்புறம் ஜூஸஸ் எல்லாம் இருந்தது. நான் வந்து மில்க் எடுத்துகிட்டு போயிருந்தேன் பசங்களுக்காக. ஸோ கெட்டிலில் கூட காய்ச்சி கொடுத்துக்கலான்னு அதை வந்து உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இது அடுத்த கபோர்டில் ஹேர் ட்ரையர் இருந்தது. அப்புறம் எல்லாமே ஓரளவுக்கு எம்டியாக க்ளீனாக இருந்தது. ஸோ நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிற மாதிரி. எங்களுக்கு வந்து வியூ அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ பால்கனி ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் வந்து அப்படியே அழகாக கோபுரம் மாதிரி சூப்பராக, அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோபுரம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அடுக்கடுக்கு அவ்வளோ சூப்பரான வியூவாக இருந்தது. ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும் என்னென்னா, அப்பன்னு பார்த்து மழை பெஞ்சிருந்துச்சு. ஸோ மழை பெஞ்சு அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக பால்கனி சைடு இருந்தது. அதை பார்க்காம விட்டுட்டு இருந்தாங்க. அது சொன்ன உடனே அடுத்த செகண்டே வந்து அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணாங்க. ஸோ ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாமே. இந்த ரூமில் கம்ஃபர்டபுளாக வந்து ஃபுல் சரௌண்டட் ஏசி, அதுக்கப்புறம் டிவி எல்லாமே இருந்தது. இதுதான் வந்து பாத்ரூமோட விஷுவல். ஸோ நமக்கு வந்து சோப்பு, ஷாம்பு, அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டுன்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அஸ் யூஷுவல் நமக்கு வந்து அந்த டவல்லேருந்து அப்புறம் ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் என்னென்ன கம்ஃபர்டபுள் இருக்கணுமோ அது எல்லாம் அப்படியே வந்து கிளியராக வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் தான் வந்து கிளம்பியிருந்தோம். ஸோ நைட் அங்கே ஃபஸ்ட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி. இங்கே வந்து டைமிங் எல்லாமே வந்து
9க்குள்ளே அந்த மாதிரி மார்னிங்கும் சரி, அதே மாதிரி ஆஃப்டர்நூன் 1 o'clock அதே மாதிரி நைட் டைமில் வந்து 9 o'clock அது மட்டும்தான் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. பிகாஸ் நம்மளாம் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்ற மாதிரி. போகிறதுக்கு முன்னாடி ஹோட்டலோட அப்படியே நைட் வியூ எப்படி இருக்குன்னு காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா அது பப்பு, ஸோ பார்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு 3 bars கிட்ட இங்கே இருந்தது. அப்புறம் கிட்ஸ்க்கான ப்ளே ஏரியா. ஈவினிங் ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் இருக்குது, அந்த டைமிங்கில் அலாட் பண்ணி வந்து கிட்ஸ் என்டர்டெயின் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணுன்ற மாதிரி ஃபுல்லாக சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க அந்தந்த டைமிங். போனதுமே கிட்ஸ் வந்து ப்ளே ஏரியா போயிட்டு எப்படி கண்ட்ரோல் ஆவாங்களா, ஸோ அவங்கள வந்து ப்ளே ஏரியாலாம் விட்டுட்டு அவங்க கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தான் வந்து நாங்கள் இது விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஸ்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நடக்கும். பட் நாங்கள் போன டைமில் எதுவும் நடக்கலை. ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நைட் வியூவும் நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில், அதே மாதிரி டே வியூவும் காமிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி UAE விசிட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஒன்ஸ் இந்த ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணி பார்க்கலாம். நல்ல ஹோட்டலாக இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே ஃபுட்டு எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. எனக்கு இங்கே தான் வந்து நான் இது வரைக்கும் போயிருக்கேன், ஒரு 2-3 அந்த மாதிரி போயிருக்கேன், ரெசார்ட் மாதிரி போயிருக்கேன். பட் எனக்கு இந்த இது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. போனோடனே நம்ம ரூம் நம்பர் அங்கே மென்ஷன் பண்ணி சொல்லிவிட்டு நம்ம வந்து உள்ளே போயிட வேண்டியதான். டின்னர் டைம்லையும் சரி, மற்ற டைமிங்லேயும் சரி நமக்குன்னு ஒரு டேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஐஸ்கிரீம் பார்த்தோன்னே கிட்ஸ் வந்து ஐஸ்கிரீம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சும்மா அந்த சைட் டிஷ் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து கொடுத்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். நம்மளோட ஃபுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எது அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்து கொடுக்கலான்னு. அட் த சேம் டைம் கிட்ஸ்க்கான மீலுமே அங்கே இருந்தது. ஸோ அதுதான் இன்னுமே ஹைலைட்டடாக இருந்தது. வந்து ரூம்ஸில் வந்து எல்லா டீட்டெயிலுமே அப்படியே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே அது எல்லாமே ரெப்ரசன்ட் பண்ணி என்ன மாதிரியான குவிசைன் வேணும், ஸோ என்ன மாதிரி இருக்குது, அவைலபிலிட்டி எல்லாமே நமக்கு வேணுன்றதையுமே நம்ம வந்து வேணும்ன்ட்டு கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லைவ் குக்கிங், ஆன் டைம் குக்கிங் சொல்லிட்டு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி நம்ம ரெசார்ட் போனோம் இல்லை ஹோட்டல் ஸ்பேஸ் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த ஃபுட்டு தான் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஃபுட்டு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அது 2 டேஸாக இருந்தாலும் ஒரு வேளைக்கு நம்ம ஃபுட்டு நம்மளோட அந்த குசைன் ஃபுட்டு வந்து சாப்பிடல அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும்ல. இங்கே வந்து மல்டி குசைன்னா எல்லா வகையான வெரைட்டிஸுமே இங்கே இருந்தது. அது போக நம்ம வந்து டயட் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல சாலட்ஸு, சீஸு, ஸோ அந்த மாதிரி ஐட்டங்களாகட்டும், ஃப்ரைட் ஐட்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பன்னீராக இருக்கட்டும், ஸோ எல்லாமே ஃப்ரூட்ஸு, டெசர்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. நான் வந்து அன்றைக்கி நைட்டு இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ எடுத்துகிட்டு போகிறது தான் பெருசாக இருக்கும், அவ்வளோத்தையும் சாப்பிடல, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படி வச்சாச்சு. ஃபைனலாக ஒரு ஐஸ்கிரீமோடு வந்து ரூம் போயாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து மார்னிங் அதே மாதிரி 7:30 to 9 வந்து பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ போனதுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த என்ட்ரன்ஸ் வியூ நைட்டு தானே நான் காமிச்சிருந்தேன். ஸோ இதை வந்து டேயில் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காமிக்கலான்ட்டு எடுத்திருக்கேன். ஸோ டே வியூவுமே கூட அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன ஃபுட்டுலாம் அங்கே மார்னிங் சாப்பிட்டோம் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ரிலாக்ஸாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்ஸ் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம ரொம்ப ஓடிட்டே இருக்கிற டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டது நமக்கும் நல்லது தான், நம்ம ஃபேமிலிக்கும் நல்லது, கிட்ஸுமே கூட என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் நைட்டில் பார்த்த இந்த வியூ தான் டேயில் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கே ஜிம் இருக்குது, அதுக்கப்புறம் பார் இருக்குது, அப்புறம் ஸ்விம் பண்ணிக்கலாம், எல்லாமே அங்கே கைட் கூட பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதனால தான் அதை ஸ்பெசிஃபிக்காக உங்ககிட்ட நான் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். வெக்கேட் பண்ணும்போது ரூம் சர்வீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராலி தான் இழுத்துட்டு வந்துட்டு நம்மளோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் அதிகமாக இங்கே ரஷ் இருந்தது.
ஸோ நம்ம ரூம் நம்பர் சொன்னதுக்கப்புறம் நமக்கு அவங்களே வந்து ஒரு டேபிள் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம எந்த மாதிரி விஷுவல் வேணும்னு கேட்குறோமோ அது மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் வந்து அவுட் சைட் பார்க்குற மாதிரி வியூ கேட்டிருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சாப்பிட்டோன்றதை இந்த வீடியோவில் பாருங்கள். ஸ்விம் வியூவோட அந்த பில்டிங் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குல்ல. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கு ஒரு எக்கும் அதுக்கப்புறம் பேன் கேக்கு அப்புறம் அந்த மாதிரி நியூட்ரலா உள்ளது மாதிரி எடுத்துகிட்டு ஹஸ்பண்டை நான் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் போயிருந்தேன். ஸோ மார்னிங் என்னென்ன க்ரீமி சாஸ் அப்புறம் பிக்கல் அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது. இதெல்லாம் வந்து ஃப்ரூட்டோட என்னென்ன ஃப்ளேவர் ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தோட மிக்சர் க்ரீமு. இது பார்த்திங்கன்னா சாசேஜ் சூப்பராக ஹீட் ஆகிட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ அது அலைன் பண்ணி வச்சிடுறாங்க. அதுவே அப்படியே ரோலிங்லேயே ஹீட் ஆகிட்டு வருது. அதுலேயே வந்து சிக்கன் மட்டன் அந்த மாதிரி 2 இருந்தது, பீஃப் அது மாதிரி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எக் ஐட்டம், மசாலாவில் மிக்சிங், அதுக்கப்புறம் மைல்டாக உள்ளது பாயில்டு எக்கு, அப்புறம் ஃபுல்லாக ஃபைபர் ஐட்டம். நம்ம அந்த லைவாக கேட்குறோம்ல அந்த மாதிரி தோசையாக இருக்கட்டும் பேன் கேக்காக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து லைவாக இருந்தது. ஸோ குப்பூஸ் எல்லாமே வந்து லைவாக அப்படியே சுட சுட பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாம் சூப்பராக இருந்தது. அதுக்கான காம்பினேஷன்ஸ் எல்லாமே தான் இதெல்லாம். நமக்கு அதான் ஃபுட்டு இங்கே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபுட்டு. அதுதான் வந்து இன்னும் ஹைலைட்டடாக இருந்தது. காலையிலையுமே பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸு, நியூடில்ஸு, அதுக்கப்புறம் அந்த சைடிஷ்க்கு கிறிஸ்பியாக சாப்பிட்ணும் அப்படின்னா மைல்டாக சாப்பிட்ணும், இல்லை வேக வச்சு தான் சாப்பிட்ணும் அந்த மாதிரி இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய பிளேட்டர் மார்னிங்காக இருந்தது. ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு வரும்போது தான் பெருசாக இருக்கும். பட் நான் வந்து அதில் லிமிட்டடாக தான் சாப்பிடுவேன். அது நான் நிறையா சாப்பிடுவேன்னு நினச்சிக்கிறாதீங்க. இது ஒரு சூப்பரான ஃப்ரூட். பட் இது வந்து நல்லா புளிப்பாக இருந்தது. இதான் பார்த்திங்கன்னா ரூம் அந்த போகிற வழியில் உள்ள வியூ. நைட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ டேயில் அது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு அது முடிச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்விம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை தான் ஸ்விம் பண்ண விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தது. ஸோ அதுக்காக தான் போயிருந்தோம். இந்த ஸ்விம் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. குட்டீஸ்க்கு வந்து தனியாக சின்ன பசங்களுக்குன்னு தனியாக ஒரு ரொம்ப ஆழம் இல்லாத மாதிரி ஸ்பேஸ் இருந்தது. ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பேக் நான் போன அந்த ரெசார்ட்டில் உள்ளது எடுத்தது தான். பட் ரீசெண்டாக போனதுமே இருக்குது. ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அந்த டைமில் வந்து நான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். 2 இயர்ஸ் கூட இல்லை, 1 இயர் பேக் நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் தான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருந்ததுனால எடுத்த உடனே இதை போட்டு போர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் டைம் எடுத்து போட்டுக்கலான்னு. என்னோடய வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ தான், எதுவுமே வந்து லைவ் கிடையாது. அப்போக்கப்போ நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். பட் ஷார்ட்ஸில் போடுறது அந்த மாதிரிங்கெல்லாம் வந்து அப்போக்கப்போ அன்னைக்கு நடக்கிறது அப்போக்கப்போ நான் போடுவேன். கிட்ஸ் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, தண்ணி படும். நான் தான் அம்மா சொன்னேன்ல தண்ணி படுன்னு. இங்கே பாரு தம்பி பக்கத்தில் படுத்துக்க. சேமா டிஷர்ட் தெரியும் அப்போ தான். சூப்பர்டி சூப்பர்டி. ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட பார்ட் 2 விலாகும் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அவுட் சைடு எங்கே போயிருந்தோம், ஸோ என்னெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணோன்றதையும் நான் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.